வணக்கம் சார். வணக்கம். வணக்கம்ங்க. எப்படி இருக்கீங்க? வணக்கம். ஐ அம் ஃபைன். ஹவ் ஆர் யூ? குட் 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 சார். ஸோ வந்து காதல் என்பது பொது உடைமை, நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு. நீங்க எவ்வளவு ஹாப்பி ஆஸ் மியூசிக் டைரக்டரா, என்ன ரெஸ்பான்சஸ் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு? இந்த படம் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரீ ஒர்க்கா பார்த்தா ஒரு 1.5 வருஷமா நடக்குது. பட் இன்னைக்கு அது படம் லான்ச் ஆயிடுது. February 14th வேலண்டைன்ஸ் டேக்கு வரணும் எதிர்பார்த்தாங்க. அதே மாதிரி வந்துருச்சு. எங்களுக்கு ஆரம்பத்திலே தெரியும் இது வந்து கண்டிப்பா ஆடியன்ஸ்க்கு போய் இது வந்து ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய கரெக்ஷன்ஸ் நடந்தது, எடிட் கரெக்ஷன் நடந்தது. முதல்ல படத்துல வந்து ஒரு சாங் தான் இருந்தது, தீயாயின்னு ஒரு பாட்டு மட்டும் தான் இருந்தது, உத்தாரா பாடினாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சாங் இன்க்ளூட் பண்ணலாம், அது வந்து ஒரு எல்ஜிபிடி இருக்குங்களா அந்த க்ரௌடுக்கு ஒரு ஆந்தமாக இருக்கட்டும், அது மாதிரி இருக்கலாம், அது லிரிக் அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி ப்ராக்ரெஸிவாக சின்ன 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 விஷயங்களாம் ஆட் ஆகி இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிருக்கு. இப்போ நேற்று கூட நான் தியேட்டர் போய் பார்த்தேன், வேலைச்சல் பார்த்தேன், நல்ல க்ரௌட் இருக்குது. ஆக்சுவலாக அந்த படத்தோட சீரியஸான விஷயங்களுக்கு தான் மக்கள் வந்து ஜோக் அடிச்சு என்ஜாய் பண்ணுறாங்க. அதாவது அப்படிதான் இருக்கும். அது நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் இருக்கும். அது வந்து ஒரு படத்தை சீரியஸாக இருக்கும், ஆனால் ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுறாங்க. அது ஏன்னா இந்த மூவி வந்து ஒரு போல்ட் அட்டெம்ப்ட் தான். ஏன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி, இது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமால பார்க்காத ஒரு ஸ்டோரி. ஸோ நீங்க எதிர்பார்த்த ரிசெப்ஷன் வந்து கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்னு சொன்னீங்க. பட் சாங்ஸ் வைஸ் வந்து ஆடியன்ஸ் எப்படி வந்து என்ஜாய் பண்றாங்க? தீயான்றது அந்த படத்தோட மெலடி இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து இட் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் நான் நினைக்கிறேன் ஒரு இரு பெண்களுக்குள்ள இருக்கிற ஒரு காதல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த காதலுக்கு நமக்கு அப்படிதான் மாட்டுது. தமிழ் படம் மாட்டோம், எனக்கு எல்லாமே அப்படிதான் அமையுது. மாட்டுதுன்னு சொல்ல மாட்டேன், அமையுது. ஓகே, அமையுது. என்னன்னா தமிழ் படத்தில் அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் வரும், தமிழ் படம் 2 அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் வரும். சிவா பயங்கரமா டான்ஸ் பாட்டா இருக்கும், சிவா வந்து பயங்கரமா அடிச்சுப்பாரு. அதே மாதிரி இந்த படம் அப்படிதான், ஒரு பெண் காதலுக்குள்ள இருக்க ஒரு பாட்டு அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச சினிமால வந்திருக்கான்னு எனக்கு தெரியல. எனக்கு ஐ ஜஸ்ட் நீட் தமிழ் சினிமால இரு பெண்கள் காதலுக்கு பாடல் வந்த மாதிரி எனக்கு தெரியல. அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்திருக்கு அப்படின்றது ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. ஸோ அதனால் அது இருக்குது. பாடலுக்கு நல்ல ரிசப்ஷன் இருக்குது. நல்லா நீங்கள் ஆக்சுவலாக கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், பாடத்தோட ரொம்ப வார்த்தைகள் உமா அவங்க எழுதினாங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்கும் சாங். கொஞ்சம் உட்காந்து கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், நிஜமாவே அந்த பாட்டுக்குள்ள போய் நம்ம ஜெல் ஆகிடலாம். பியூட்டிஃபுல் சாங். ஸோ கடந்த நாட்களாகவே வந்து ரிலீஸ்க்கு அப்புறமா நல்ல ரெஸ்பான்சஸ் வந்துட்டு இருக்கு. ஃபார் டைரக்ஷனாக இருக்கட்டும், இந்த படம் நல்ல படம், ஒரு போல்ட் அட்டம்ப்ட்னு. அதை தாண்டி இந்த உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஃபீல் இருக்கும்ல, நம்ம வந்து பயங்கரமாக மியூசிக் பண்ணியிருக்கோம், இன்னும் நம்ம வந்து இன்னும் ரெக்கக்னிஷன் கிடைச்சா நல்லா இருக்கும் இந்த படத்துக்கு அப்படின்ற மாதிரி செல்ஃப் ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கா அந்த படத்துல? உண்டுங்க, கண்டிப்பா. எல்லாருக்குமே முடிச்ச அப்புறமா எல்லாருக்கும் ஒரு கரெக்ஷன் ஒன்று நடக்கும். கரெக்டுங்களா? பண்ணிருக்கலாம். அதாவது இது வந்து தோன்னு கொஞ்சம் டைம் எடுத்த ப்ராசஸ் இருக்குது. கடைசி நேரத்தில் வந்து ரொம்ப குயிக்காக எடுத்து ரொம்ப ஸ்பீடப் ஆகிடுது. அது மட்டும் கொஞ்சம் கடைசி நேரத்தில் அந்த ஒரு டைட்டில் சாங் மட்டும் ஆட் பண்ணாங்க. ஓகே, அது அந்த எனது ஒரே ஒரு பிடி என்னன்னா, அது வந்து டைட்டில் சாங் வந்து நீங்கள் ஆடியன்ஸ் தியேட்டருக்குள்ளே போகிறதுக்குள்ளே அது வந்து பாட்டு போயிடும். ஜெனரலாக எல்லாருமே டைட்டிலுக்கு அப்புறம் தானே போகிறாங்க, அந்த பாட்டுக்கு வேண்டாம். ஸோ அதனால அந்த பாட்டுக்கு ஐடென்டிஃபிகேஷன் ஒன்றும் கிடைக்கல. ஆக்சுவலி ஏன்னா எல்லாருமே கரெக்டாக டைமிங்கில் வர முடிய மாட்டேங்குது. நாங்களே நேற்று போகும்போது கொஞ்சம் லேட்டாக எடுத்து அந்த மாதிரி சொன்னால் அந்த டிலேல அந்த பாட்டு காணாமல் போயிடும். நாங்கள் வி தாட் ஆஃப் லைக் இந்த பாட்டையே திருப்பி கடைசியில் கூட போடலான்னு பார்த்தோம். பட் இப்படி ஒரு காமான படத்துக்கு திருப்பி அப்படி ஒரு பவுன்சியான ட்ராக் வச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த மூடே மாறி போயிடும். ஸோ வி தாட் ஆஃப் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால பர்சனலாக என்னதுமா, மக்கள்லாம் எல்லாருமே எல்லா பாட்டையும் கேட்கணும். எல்லாருமே நினைப்பாங்க, ஐயோ கச்சாமச்சான பாட்டு எதை கேட்கறது, அதுக்கு நல்ல பாட்டு கேட்கணும் தாங்க தான் பண்றது. ஏன்னா நல்ல பாட்டுக்கு நிறைய இதான் பண்ணிட்டேன்னு சொல்லுங்க, எந்த நல்ல பாட்டு தான் சொல்லுங்க. மக்கள் அதை கேட்கணும் தான், கேட்டா தான் அவங்க மூலமா தான் எங்களுக்கு வந்து ரெகக்னிஷன் கிடைக்கும். அது மக்களோட இப்போ வந்து ஒரு ஜெயிச்ச படங்களோட பாடல்கள் மட்டும்தான் கேட்கப்படும், ஜெயிச்ச படத்தோட விஷயங்கள் டெக்னீஷியன் மட்டும் தான் ஐடென்டிஃபை ஆகப்படும்னா, எத்தனையோ டெக்னீஷியனோட பார்ட்டிசிபேஷன் டுவர்ட்ஸ் த மூவி நல்லா இருந்திருக்கலாம். ஏதோ அந்த படம் ஓடாத காரணத்தினால அது காணாம போயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா, நான் அப்படிதான் நினைச்சேன். நான் இதுக்கு முன்னாடி பண்ண தலைக்கூத்தல் படத்துல 2 பாட்டு இருக்கு. இப்போ ஒரு மியூசிஷியனா சொல்றேன், ஒரு மியூசிக் சொல்றேன், ஒரு ஆதங்கம் கூட வச்சுக்கோங்க. அந்த படத்துல ஒரு அருமையான 2 பாட்டு இருக்கு. இத்தனைக்கும் பாடினது பிரதீப், அவர் தான் பாடியிருக்காரு. அருமையான பாட்டு. படம் நல்லா பண்ணி இதே ஜெயபிரகாஷ் தான் டைரக்டர். அது படம் பெருசா போறேன்னா அந்த பாட்டு காணாம போயிடுதுன்னு வச்சுங்களேன். அது வந்து எத்தனையோ நல்ல நல்ல பாடல்கள். இப்போ நான் ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா, இது வந்து இப்போ நான் பண்ணுற இந்த காதல் என்பது பொதுவுடன் வந்து என்னோட 26வது படம். ஒரு லிஸ்ட் இருக்கு, அதை படிச்சு ரிஸ்க். அது அப்படி ஒரு லிஸ்ட். எல்லாருக்குமே நான் வந்து தமிழ் படம் 1ல, தமிழ் படம் 2ல மட்டும்தான் ஐடென்டிஃபைடு. நான் வந்து பொங்கடி நீங்களும் உங்கள் காதல்னு ஒரு படம் பண்ணேன். அப்புறம் வந்து மயங்கினேன் தயங்கின ஒரு படம் பண்ணேன். அமுதன் ஒரு படம் நிக்குது, 2வது படம் ஒரு படம், அந்த படம் நிக்குது. ஆமா, பரிமளா தேரர்னு ஒரு படம் பண்ணேன். அப்புறம் வந்து சாப்ளின் சாமந்தி ஒரு படம் பண்ணேன். இந்த மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கலாம். சில எல்லாம் வெளில வரல, சில எல்லாம் ஓடல, அந்த மாதிரி. அது நம்ம போட போற பாட்டு
நான் எல்லாம் ஒர்க் பண்ண தான் போகிறோம். என்னன்றது முந்தி காலம் மாதிரி இப்போ இல்லை. ஹிட்டான பாடல்களுக்கு மட்டும்தான் கேட்கப்படுது. ப்ளஸ் நிறைய க்ரௌடாக இருக்குது. டூ மச் ஆஃப் சாங்ஸ், ஆமா. டூ மச் ஆஃப் திங்ஸ் ஹேப்பன். கரெக்டாக எந்த பாட்டு மக்கள் தான் கேட்பாங்க. அவங்களுக்கு அவங்க லைஃப் ஓட்டி ஆகணும். கரெக்டாக பாட்டு கண்டு இருக்க முடியுமா? கரெக்டாக. அதனால பட் இருந்தாலுமே என்னோட நல்ல நல்ல பாடல்கள் இதில் காணாமல் போயிடுறது. இதில் இந்த மாதிரி விஷயங்கள் நல்ல நல்ல பாடல், ஏன்னா ஹிட்டான படத்தோட பாடல் மக்கள்கிட்ட எப்படியா போய் சேர்ந்து போயிடுது. கரெக்டுங்களா? இந்த படத்தோட பாடல் மக்கள் கேட்கணுன்றது எனக்கு ஆசை. நான் நிஜமாவே நல்லா இல்லைன்னா கமெண்ட் போட்டுற வேண்டியதான், இந்த பாட்டு கடை எவ்வளோ பேசினேன்ட்டு. நிஜமாக நல்ல பாடல்கள் நமக்கு மிஸ் ஆகும்போது எல்லா மியூசிஷியனுக்கும் எல்லா மியூசிஷியனுக்கும் ஒரு ஆதங்கம் இருக்கும். ஐயோ காணாமல் போயிடுது. இப்படி நான் சொல்கிறேன், இப்படி இளையராஜா சார் வருத்தப்பட்டான்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ வருத்தப்பட்டிருக்கணும். பட் நமக்கு அப்படி சொல்றாங்க, நமக்கு ஒரு படம் இன்னைக்கு வருதுன்றது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிங்க. கரெக்டுங்களா? ஒரு வருஷத்துக்கு ஒரு படம், வருஷத்துக்கு 2 படம்ன்றதே வந்து பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்குலாம். ஆமா. அந்த படத்துல இருக்க 5 பாடல்கள் ஆல்ரெடி இப்போ எடுத்து பாடல்கள் குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஆமா. ஏன்னா 6ல இருந்து 5, 4, 3, 2 இந்த படத்துல 1 தான் ஏதோ கருணையில ஒண்ணுன்னு போட்டாங்க. போனஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்தது என்னன்னா அந்த மாதிரி கான்செப்ட் அதுக்கு அமைஞ்சது. ஏன்னா இது மெலடியா இருக்கு, மெலடிக்கு ஒரு பெண் காதலா இருக்கு, எல்ஜிபிடிக்கு ஒரு ஆந்தமா இருக்கணும். ஆந்தம்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு நானும் டைரக்டர் நானும் டிசைட் பண்ணி லிரிக் நாங்களே தான் எழுதினோம். நானும் ஜேபி சாரும் நாங்கள் தான் எழுதினோம். நல்லா வந்திருக்கு. இப்போ என்ன அதை சொல்ல பாருங்க, அந்த பாடல் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகணும். எப்படி நாங்கள் வந்து அதை போய் ரீச் பண்ண வைக்கிறது எங்களுக்கே தெரியல. இதே படம் போய் நல்லா படம் இப்பயுமே நான் சொல்ல பாருங்க, கன்ஃபார்டா இப்பயே எங்களால் ஒரு அனலைசேஷன் வர முடியுது. ஓடிடியில் ஷோர் ஹிட், ஷோர் ஷாட், கன்ஃபார்டா இது வரும். அது ஏறுற அளவுக்கு ஏதோ சம்திங் hasn't happened. பட் வந்து நீங்க இப்ப சொல்றீங்கல்ல, முன்ன இருந்த மாதிரி இப்ப இல்ல, ஹிட் படங்களோட பாடல்கள் மட்டும் தான் கேட்கறாங்கன்னு. பட் அதை தாண்டி இப்ப இருக்கக்கூடிய இன்டு ட்ரெண்ட் மியூசிக்னு ஒண்ணு இருக்கு. ஒரு ஹூக் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க, அந்த ஹூக்கை நோக்கி ஒரு பாட்டு போடுறாங்க, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்னு கம்போஸ் பண்றாங்க. மேபி நீங்க ஏதாவது செல்ஃபா ரியலைஸ் பண்ணிருக்கீங்களா, ஓகே இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மியூசிக் கொஞ்சம் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி ஏதாவது பண்ணீங்களா? இல்ல நீங்க யூ ஸ்டிக் ஆன் டு யுவர் ஓன்? இல்லைங்க, என்னோட ஸ்ட்ரென்த் மெலடி தாங்க. அதுதான் என்னோட ஸ்ட்ரென்த். ஆரம்பம் ஃப்ரம் ஓமஹசியாலேருந்து லைக் தமிழ் படத்துலேருந்து எந்த படமா இருந்தாலும் நான் மெலடின்றதுல நான் வந்து அது ஃபோக்கஸ்டாக இருப்பேன். என்னன்னா ஒரு குத்துப்பாட்டாக இருந்தாலும் ஒரு அழகான மெலடி இருக்கணும், அது பாடுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு தான் நம்மளோட ஒரே ஒரு அட்டம்ப்ட். அது வந்து என்ன படம் என்ன கேட்குதோ அதை தான் நான் பண்ண முடியும். தவிர்த்து இந்த படத்துல வந்து நான் இன்னைக்கு ட்ரெண்டியா இந்த ஜென்எக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் பாட்டு போட முடியாது. படம் அப்படி கண்டென்ட் கிடையாது. ஒரு ஃபேமிலியில ஒரு ஒன் டே நடக்கிற டிராமா, அதுக்குள்ள ஒரு பாட்டுன்றது கஷ்டம். மக்கள் கேட்பாங்க, ஒரு நாள் எங்கேயா பாட்டு வந்துன்னு கேட்பாங்க. நீ படத்துல அந்த பாட்டு வந்து வெளியில போயிட்டு தான் உள்ள வரும். லாஜிக்கலா கேட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அது எப்படியா நடந்தது அந்த பாட்டு, ஏன்னா ஒன் டே நடக்கிற டிராமா. அந்த பாட்டு வந்து ஒரு மெலடியா தான் ரிக்வயர்டா இருந்தது. அங்க போய் நான் வந்து இந்த இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு அப்பீட்டா நான் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் திட்டு வாங்குவேன். நீங்க சொல்ல எனக்கு வந்து பேக்ரவுண்ட் ஓடிட்டு இருக்கு, தயிர்ல போட்டா தயிர் விட ஓடல நம்ம இது விட அங்க போடலாங்க. அங்க நான் என்ன வேணா பண்ணலாம். ஓமகசியா அதே மாதிரி, ஓமகசியான்றது அதே மாதிரி இந்த பெண் காதல் முதல்ல அமைஞ்ச மாதிரி எனக்கு ஓமகசியான்றது இப்படிதான் சொல்றேன். 75 வருஷம் சினிமால அந்த மாதிரி ஒரு பாடல் வந்தது இல்லை, அந்த மாதிரி பாடல் வரவும் போறது இல்ல. அத பத்தி நம்ம நிறைய பேச போறோம் சார். பட் அதுக்கு முன்னாடி நீங்க வந்து 26 மூவிஸ் வந்து மியூசிக் டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டீங்க. பட் அந்த ஆரம்ப காலம் எப்படி இந்த ஜர்னிக்குள்ள ஒரு என்ட்ரி கொடுத்தீங்க, எப்படி வந்து சினிமா உங்களை ஈர்த்துச்சு? பேசிக்கலி கிட்டாரிஸ்ட்மா. இப்ப கூட நான் வந்து ராஜா சார் கிட்டார் வாசிக்கிறேன். ஓகே. ஆமா, ராஜா சார் இப்ப கூட வாசி. அது என்னோட நெடுநாளே கனவு. அது ஏன்னா நான் வந்து கிட்டார் சேர்ந்து இந்த முதல்ல வந்து இளையநிலா பாட்டுக்கோசரம், அப்போ லாங் பேக் வச்சுங்க, ஓகேங்களா, 88 அந்த பீரியட்ல 84 நாங்கள் கற்றுக்க ஆரம்பிச்சு இளையநிலாக்கோசம் தான் சேர்ந்தேன். அந்த இளையநிலா சேர்ந்த போது அது ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்ச போது கரெக்டாக எனக்கு வந்து கரெக்டாக 12th ஸ்டடீஸ் முடியும் போது எனக்கு தோணித்து ஸ்டடீஸ் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக் காலேஜில் சேர்ந்தேன். ஓகே. மியூசிக் காலேஜ் வந்து அப்போ டிப்ளமோ டிகிரி ஸ்ட்ரைக் வந்து ஒரு வருஷத்தில் காலேஜ் மூடிட்டாங்க. அந்த காலேஜை நான் ரெப்ரசென்ட் பண்ணி நிறைய கல்ச்சரல்ஸ் போவேன், கல்ச்சரல்ஸ் கிட்டாரிஸ்டாக போவேன். அதன் மூலமாக எனக்கு ஓப்பன் கிடச்சி நிறைய இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தது. நிறைய சிங்கப்பூர் போவேன், சிங்கப்பூர் கான்ட்ராக்டில் இருப்பேன், ஒரு 6 months அங்கே இருப்பேன். 6 months அங்கே இருக்கிறதுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன, நமக்கு பேமெண்ட்டும் கொடுத்துருவாங்க. 8லேருந்து நைட் ஒரு 1:30-2 மணி வரையும் வாசிக்கணுங்க. டே பூரா வேக்கண்டாக இருக்கும், ஒன்றுமே இருக்காது அங்கே, ஒன்றுமே ஆக்டிவாக இருக்காது, சும்மா உட்காந்துருக்க வேண்டியதான். ஏன்னா அவங்க அது ஆக்சுவலாக பப்புன்னுவாங்க இல்லையா, பப். ஆனால் என்ன எலைட் பப், ரொம்ப இதுவாக இருக்காது. அது சிங்கப்பூரோட ஸ்டாண்டர்டுக்கு வச்சுக்கோங்க. ஓகே. அங்கே போய் வாசிட்டு போகிறோம், மிச்சம் எல்லாமே வேக்கண்டாக இருக்கிறதுனால ஐ தாட் ஆஃப் கம்போஸ் பண்ணலாமே, டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் உட்காந்தது தான் அந்த எனக்கு கம்போசிங்கான இனிஷியேட்டிவ். அங்கே தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது கம்போசிங். நான் பேரலாகவே எனக்கு என்னென்ன ஒரு அட்வான்டேஜ், நிறைய டிவோஷனல் சம்மந்தப்பட்டு நிறைய படங்களுக்கு நான் மியூசிக் பண்ணியிருக்கேன். படம் இல்லை, கேசட்ஸ்க்கு நிறைய பண்ணனால அதுவும் ஒரு அட்வான்டேஜ், ரெண்டுமே இருக்கிறது. ஸோ அப்போ என்ன எடுத்து கம்போசிங்கான லீடு தான் எனக்கு வந்து கரெக்டான பார்த்துன்னு தோணித்து. கரெக்டாக கம்போசிங் வந்தது பேரலாக ஷோஸ் கச்சேரி, உண்மையாக சொன்ன கச்சேரி தான். எல்லா இடத்துலையும் போய் கச்சேரிலாம் வாசிப்பேன். கிட்டார் எனக்கு பிடிக்கும். அப்படியே போயிட்டு இருக்கேன். அந்த டிராவல் நானே எதிர்பார்க்கல, நான் வந்து ராஜா சாருக்கு வாசிக்க போறேன். இப்போ 10 வருஷமா நான் வாசிட்டு இருக்கேன். இப்போ கூட நான் ஷோ வாசிட்டு தான் வரது. அப்போ அந்த சான்ஸ் எப்படி கிடைச்சது? கடவுளோட அருள். அது
நமக்கே தெரியல இது எனக்கு அமைய போறது எனக்கு தெரியல எனக்கு. அது வந்து ஆக்சுவலா சொன்னா இப்படி கரெக்டா ஒண்ணு சொன்னா கார்த்திக் ராஜா இருக்காருங்களா, ம். அவர் நாங்க வாசிச்ச ஷோ வந்து ஒரு நாளைக்கு வந்து பார்த்தாரு. ஓ. எங்க டீம் வாசிச்ச ஷோ வந்து பார்த்துட்டு அப்படியே ஒரு 8 பேரை மட்டும் கூட்டிட்டு போய் அலக்கா உள்ள வச்சாரு. So, ஆ. அதன் மூலமா தான் எங்களுக்கு ஆபரேஷன் வந்தது. அவரு அந்த வந்து நாங்களே எதிர்பார்க்கல இது அங்க போய் லிங்க் ஆக போறதுன்ட்டு. ஆனா இன்னைக்கு அந்த இடம் மட்டும் எங்களுக்கு வந்து ஒரே மன திருப்தி இருக்கு. திருப்பி எல்லாருமே யார் தான் ராஜா சார் ஃபேன் இல்ல கரெக்ட்டுங்களா? ஆமா. அந்த ஸ்கூலா இருக்கும். ஸோ பிளஸ் மியூசிக்கலாவும் திருப்பி சொல்ல பாருங்களேன், நமக்கு இந்த படத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே நடந்துட்டே தான் இருக்கு. நிறைய நான் ஜிங்கிள்ஸ் பண்ணிருக்கேன். சும்மா ஒரு கவுண்டிங் கோசம் சொல்றேன். இதுவரையும் நான் ஒரு 1000 ஜிங்கிள் பண்ணிருக்கேங்க. ஆ. அதுல எல்லாமே நீங்க ஆல் டாப் பிராண்ட்ஸ் நான் பண்ணிருக்கேன். நிறைய ரேடியோ சேனல்ஸ்க்கு நான் வந்து டைட்டில் மியூசிக் பண்ணிருக்கேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எக்ஸ்பீரியன்ஸா பாத்தீங்கன்னு ஒரு 36 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கு. அப்பா. 36 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்லி மியூசிக் தாங்க. சூப்பர். வேற ஒண்ணுமே தெரியாது. செம செம. நீங்க இப்ப பேசிட்டு இருந்தப்ப சொன்னீங்க இப்ப கூட ராஜா சார்ட்ட வாசிச்சுட்டு தான் வந்தீங்கன்ட்டு. மார்னிங் இருந்ததா செஷன் இல்ல இருந்ததா? இல்ல அப்படி கிடையாது. இப்ப நான் வாசிச்சேன்னு சொல்லுங்களேன், பவதாரணி அவங்களோட ட்ரிபியூட் நடந்தது. ஆமா, 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 இது ஆமா. மாதிரி இரங்கல் மாதிரி நடந்தது. அது வாசிச்சோம். அதுக்கு முன்னாடி இப்போ ரீசெண்டாக சாரோட எல்லா ஷோவுமே நாங்கள் வாசிக்கிறோம். ஷோ Okay. ஷெட்யூலுக்கு நிறைய வாசிக்கிறோம் நாங்கள் ஷோஸ் So, வாசிச்சோம். அதுவும் ஒரு பக்கம் பேரலா ஹாப்பி நீங்க. அது மன திருப்தி, Okay. பெரிய மன திருப்தி தான். அங்கே என்ன சினிமா வேற அது வேறங்க கரெக்டுங்களா? என்னன்னா நிச்சயமா. அது ஒரு பயங்கரமான ஸ்கூல் அது. அங்கே அந்த Okay. போய் நீங்கள் வாசிக்கணும் ரொம்ப பிரின்சிபல்டான மியூசிக். நீங்கள் அவரோட மியூசிக் நீங்கள் வாசினே இருந்தால் போகிறோம், ம். அதுவாகவே தானாகவே எல்லாமே ஆர்கனைஸ் ஆகிக்கும். Okay. இளையராஜா சார் என்ன சொன்னாரு உங்களோட மியூசிக் ஆக்சுவலா நீங்க வாசிக்கிறத கேட்டுட்டு? கிட்டார் வாசிக்கிறத பற்றி நிறைய சொல்லிருக்காரு. நான் ஆ. படம் மியூசிக் பண்ணுறது நாங்கள் சொன்னதே கிடையாது. ஓகே, கிட்டார் வாசிக்கிறது என்ன சொன்னாரு? அது பிடிக்கும் அவருக்கு. நிறைய இப்போ நான் இளைநிலை வாசிக்கும் போது எண்ணிலை வாசிக்கும் போது ரீசெண்டாக என் நேம் அவருக்கு நிறைய பேரை பார்த்துருப்பாருங்க. ஆ. நிறைய பேர் பார்த்துருப்பாரு. அதில் இப்போ ரீசெண்டாக கண்ணன்னு தெரிய ஆரம்பிக்குது. ம். ஸோ அந்த பாடல் முடிஞ்ச அப்புறமா எல்லா இடத்துலையும் எல்லா மேடைகளிலும் சொல்றாரு. இப்போ ரீசெண்டாக இந்த பாடலுக்கு அருமையாக கிட்டார் வாசிச்ச கண்ணன் அவர்கள்னு சொல்றதே வந்து நமக்கு வந்து பெரிய க்ரௌன் மாதிரி தான். Wow. Okay. ஸோ அதனால அது நடக்குது. ஆனா அங்க போய் நான் மியூசிக் பண்றேன்னு இதுவரை நான் சொன்னது கிடையாது. சொல்லலையா அவர்ட்ட? அது ரிஸ்க். ஒரு நாள் என்னைக்காவது கண்டுபிடிப்பாரு. பச்சை மஞ்சள் சிவா கருப்பு. வந்து பயங்கர க்ளோஸ் ராஜா ஆ. சாருக்கு. ஆ, அவரே அந்த பாட்டு போட்டு காமிச்சாருன்னு கூட எனக்கு தெரியல. இருந்திருக்கும் கண்டிப்பா. ஓமகசியா போட்டு காமிச்சிருக்காரான்னு நான் கூட சிவா கேட்கணும். எப்படியா போட்டு என்னன்னா Okay. அவர் வேற ஜோன்ல இருக்காரு, அவர் எங்கேயோ இருக்காரு. Okay. அவர்ல ஆ. கேட்கற மூட்ல இருக்காரு. இதெல்லாம் சமயத்துல திட்டிட்டு இருந்துச்சுக்கோங்க. இல்ல கேட்டுட்டு வித்தியாசமா இருக்கேப்பா இந்த பாட்டு அப்படின்னு வந்து அவர் ஆச்சரியப்பட்டு பிரைஸ் பண்றதுக்கும் சான்சஸ் வந்து 1000% இருக்குல்ல. அப்படின்னு இல்ல, நான் தான் சொன்னேன், கச்சேரிகள் பாராட்டுறாரு, மியூசிக் எல்லாமே தெரியும். இதுல இருந்து அங்க போய் சார் நான் கூட மியூசிக் பண்றேன்னு சொல்ற அளவுக்கு நமக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, அந்த கட்ஸ் வந்து அந்த கஷ்டம். தைரியம் இன்னும் அது வரல. ரொம்ப கஷ்டம். Okay. அது வந்து ஒரு காலேஜ் ப்ரொஃபசர்கிட்ட போய் ஏங்க அவரோட சாதனை எங்க இருக்கு? ஆ. எங்க 1000 படம் 1200 படம் சொல்லிட்டு நான் வந்து 20-25ல இருந்து சார் ஓகே நான் எல்லாமே இப்படிதான் சார் entry. அவர் 1000 போனா நீங்க 1000 ஜிங்கிள் சார். ரெட் ராஜா மேட்ச். சார் இதெல்லாம் கூட edit பண்ணிட்டு இல்ல, just சும்மா. லெஜெண்டரி. என்ன தெரியுமா, திருப்பி என்ன ஒரு ஹாப்பினா அவருக்கு நம்ம கிட்டார் வாசிக்கணுன்றது வந்து இப்போ நான் சொன்ன பாருங்க, படங்கள் பண்றேன் பேரலாம் இங்க கச்சேரி வாசிக்கிறேன், போய் வாசிக்கிற ஷோ வாசிக்கிறேன்றது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து நிஜமா ஆத்ம தான். ஒரு 40 சாங் வாசிக்கணும், 40மே அவரோட பாட்டு மட்டும்தான். ஓகே, எந்த ஷோ போனாலும் இப்படி நடக்காது எக்ஸப்டிங் ஃபார் ராஜா சார். நிச்சயமா. Okay. அதனால அந்த ஒரு இது கிடைக்குது. பேரலா நமக்கு சினிமாவும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ம், ம். திருப்பி ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு வெற்றி படங்களுக்கான பாதையை நோக்கி தான் என்னோட லைஃப் போயிட்டு இருக்குன்னு ஐ குட் அனலைஸ். சூப்பர் Okay. சார். ஏன்னா அது நல்லாவே தெரியுது. அது என்ன இப்போயுமே அதாவது மெரிட் ஏறிண்டே தான் இருக்கு. இப்போ நீங்க மெரிட் என்னதான் படங்கள் தமிழ் படம் இது மட்டும் தான் ஐடென்டிஃபைனா கூட இந்த தலைக்கூத்தல், ரத்தம்னு விஜயாண்டி சார் பண்ண படம், இப்போ நான் பண்ற இந்த படம் எல்லாமே மியூசிஷியனா, மியூசிக் டைரக்டரா எல்லாருக்குமே அது பிடிச்சிருக்கு. அதுவே சினிமால வந்து பெரிய கிரெடிட் தான். நிச்சயமா. அந்த ஒரு இடம் கொடுக்கறதே வந்து இன்னைக்கு வந்து சாமானிய விஷயம் கிடையாதுங்க. கண்டிப்பா அதுவே sir. பயங்கர ஒரு ஹாப்பியான ஒரு ஆமாம், அது விஷயம் ஹாப்பியஸ். இப்போ நான் ஒரு 10 மியூசிக் யாராவது ஒரு ப்ரொடியூசரோ ஒரு டேரக்டரோ சூஸ் பண்றாங்கன்னா கண்டிப்பா அந்த 10 கூட நான் இருப்பேன். அந்த 10 இருப்பேன். நான் வரேனா இல்லையான்றது செகண்ட் சாய்ஸ். பட் இருந்தாலுமே அந்த 10 இருக்கேன்றதே எனக்கு போருமா. எனக்கு நிச்சயமா. அது கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி டைம் ஷூட் நாக் பண்ணும்போது டோர் நாக் அது வரும். பண்ணும்போது Okay. நிச்சயமா. பட் நீங்க பேசிட்டு இருக்கப்ப சொன்னீங்க இந்த மாதிரி மெலடி தான் உங்களுடைய ஸ்ட்ராங் ஜோன் அப்படின்ட்டு. ராஜா சார் பத்தி சொல்லும்போது நீங்க ஒரு பயங்கர ஹாப்பினஸா சந்திரமுகியா மாறி பேசிட்டு இருந்தீங்க. சோ ராஜா சாரோட இம்பாக்ட் தானா நீங்க வந்து மெலடியில இந்த அளவுக்கு நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு? ராஜாஸோட இம்பாக்ட் என்னங்க, இன்னைக்கு வந்து நிறைய பாடல்கள் பிடிக்காம போனதுக்கு காரணம் அதுதானே காரணம். ஒரு டியூன் நீங்க மாதிரி எல்லாமே நான் வந்து எதையுமே குறிப்பிட்டு பேசுறது, ஜெனரலா மியூசிக் பத்தி தான் பேசுறது, யாரையுமே டினோட் பண்ணி சொல்ல. எல்லா பாட்டுமே ஒரு டேகோட வந்துருது. அந்த பாட்டுக்கு வந்து கரெக்டா லைஃப் டைம் வந்து 2 மாசம் தான். சூப்பர் டூப்பர் பாட்டு ஹிட் ஆயிருக்கும். இன்னைக்கு வயநாட்டில் வந்து அப்படியே வந்து பல மில்லியன் வியூஸ் ஹிட்ஸும் நடந்திருக்குமா இருக்கும். ஆனா கடைசியில் பார்த்தா 2வது மாசம் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டே காணாம போயிடும். ஆமா, அப்புறம் அந்த மில்லியன் வியூஸ் எங்க போச்சு? கரெக்ட். லாஜிக்கலா பார்த்தீங்கன்னா மில்லியன் வியூஸ் எங்க போச்சு? அப்ப என்ன எடுத்து அப்ப அந்த மில்லியன் வியூஸ் வெறும் வியூஸ் தானா? அதுக்குள்ள இருக்கிற பாட்டுக்குள்ள சோலோ, அதுக்குள்ள இருக்கிற கண்டென்ட்டை யாருமே வந்து உள்ளுக்குள்ள போலையே. ஆனா இப்படி இல்லையே இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஜென்ரேஷன். கரெக்டுங்களா? இப்போ நம்ம ஏதோ பழைய பாடலாம் எடுத்து கேட்கறோம்னா இன்னி வரையும் நம்ம கேட்டு தானே இருக்கும். கரெக்டுங்களா? அப்ப என்ன ஆயிடுது, மியூசிக்ன்றது அந்த மாதிரி வேலை அட்டம் பண்ணி நின்றுனா தான் அது வந்து லாங்கர் லைஃப் போன்றது தானே இட் இஸ் பீங் எஜுகேட்டட்.
ஆமா நிச்சயமா. சிம்பிளா கரெக்டுங்களா? அந்த மாதிரி சோல்ஃபுல்லான மியூசிக்கும் அந்த மாதிரி படத்துக்கு ஏற்ற கண்டென்ட்டும் அந்த மாதிரி ஒரு மெலடி ஸ்டாண்டர்டு இந்த மாதிரி இருக்கிற மியூசிக் மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சு கண்ணு தெரிஞ்சு வந்து இவ்வளவு நாள் வாழுது. அதுக்கெல்லாம் டேகே இல்லையே. அதோட டேக்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நீ இளையனில் பார்த்தீங்கன்னா என்ன டேக்? 40 வருஷம் ஆயிடுச்சு, 30 வருஷம் ஆயிடுச்சு, என்ன டேக்? ஸோ அதனால அப்போ அவன் என்ன ஆயிடுது, ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம், நான் ரீ ரெக்கார்டிங் சேர்த்து சொல்றேன். ரீ ரெக்கார்டிங் படத்துக்கு வந்து அது பெரிய லைஃபை கொடுக்கணும். நீங்க வந்து அவங்க அங்க பேச முடியாத விஷயங்களை பேசணும். அவங்க அழகா நடிக்கும் போது நீங்க பேசாம இருந்தா போறோம். அவ்வளவுதான் ரீ ரெக்கார்டிங் பேசிக் டெக்னிக். ராஜா சார் நிறைய அந்த டெக்னிக்லாம் எல்லாத்தையுமே நமக்கு வந்து அவங்க கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காங்க. கரெக்டா? என்ன திருப்பி சொல்லுவாங்க, இந்த மாதிரி தலைக்குத்தல் மாதிரி எமோஷனான மூவியும் நீங்க ரத்தம் பார்த்தீங்கன்னா கூட ஒரு ஒரு பத்திரிகையாளரோட கதை அது, அதுவும் எமோஷன் சப்ஜெக்ட். இதுவுமே நமக்கு எமோஷன் நிறைய ஒரு ஒரு ஒன் டே நடக்கிற ஒரு பேரண்ட்ஸ்க்குள்ள நடக்கிறாங்க. இந்த எமோஷனல் சப்ஜெக்ட் மியூசிக் பண்றது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா நான் அதை டோட்டலா கேரி அவுட் பண்ணுவேன். கொஞ்சம் நான் வந்து மிஸ் ஃபயர் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட வந்து இப்போ எல்லாருமே ரீ ரெக்கார்டிங் வாட்ச் பண்றாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு அந்த ரீ ரெக்கார்டிங்கிறது எழுதுமாங்க, எனக்கு தெரிஞ்சு அது ஒரு பேசாத மொழி, உணர்வு. நான் இப்படிதான் நினைப்பேன். அது வந்து சவுண்டா அவங்க காதுக்குள்ள போய் அது பெரிய உணர்வை வந்து வெளிப்படுத்துது. இந்த என்னோட அனலைசிஸ். இல்லைன்னா மக்கள் பார்த்துட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உணர்வு போகுது இல்லையா அவங்களுக்கு. ஆஹா நல்லா இருக்கு, இந்த சீன் கூட ஏதோ பேசாத விஷயங்கள் கூட அங்கே நடக்கும். அந்த ரீ ரெக்கார்டிங் போய் கேட்ச் பண்ணுது. அப்போ எவ்வளோ விஷயங்கள் மக்கள் இப்போ பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பா. ஸோ அதனால ரீ ரெக்கார்டிங் இது எல்லாமே ஆல்ரெடி நமக்கு டாட்டுங்க. ஆனா நம்ம என்ன தெரியுமா, ஒன்னையும் நம்ம வந்து கருத்துல வச்சுக்கணும். என்னதான் ஜென்ரேஷன் வந்தாலும் நம்மள்ட்ட இருக்கிற அந்த பழகுதலோ அந்த சோல்ஃபுல்லான அன்றாட நீங்க ஐபோன் தான் வச்சிருக்கோம், அதுதான் வச்சிருக்கோம், மாடர்னா மோஸ்ட் என்ன சொல்லுவாங்க, நார்மல் மிடில் கிளாஸ் லைஃபே கிடையாது, அப்பர் மிடில் கிளாஸ் தான். ஐபோன் வச்சாலும் அப்பர் மிடில் கிளாஸ் தானுங்க, முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி லைஃப் வாழும்போது எல்லாமே டெக்னிக்கலா இருக்கு. நம்ம அப்பா மேல வச்சிருக்க பாசமோ, நம்ம வீட்டு மேல வச்சிருக்க பாசமோ, நம்ம நண்பர்கள் மேல வச்சிருக்க பாசமோ, இல்ல ஏதாவது வெளியில வச்சிருக்க உயிரோட்டமான விஷயங்கள் நம்ம இழக்கிறதே இல்லையே. ஆமா, அது மியூசிக்கல் மட்டும் நான் எப்படி இழக்க முடியும்? அப்படியே வந்து நம்ம தமிழ் படத்துக்கு வந்து ஒரு ஜம்ப் கொடுத்துடலாம். ஏன்னா அந்த படத்துல இருக்கிற பாடல்கள் எல்லாருக்குமே ஃபேவரெட். மெயினா வந்து எனக்கு எல்லா சாங்ஸுமே பிடிக்கும். ஃபர்ஸ்ட் சாங் இதுல இருந்து ஆரம்பிக்கலாம். அந்த பச்சை மஞ்ச கருப்பு தமிழ் தான் இப்ப வரைக்குமே வந்து அது ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா லிரிக்ஸ்லாம் வந்து வேற மாதிரி இருக்கும். சோ ஆக்சுவலா வந்து அந்த சாங் எப்படி உருவாச்சு? அதாம்மா, அந்த படம் வரும்போது எனக்கு வந்து 3 மியூசிக் டைரக்டர் வாஸ் சோசன் அந்த பாட்டுக்கு. அந்த பாட்டு பண்றதுக்கு லிரிக் வந்து ஆல்ரெடி டிசைன் பண்ணிட்டாங்க. பச்சை மஞ்சள் தான் டிசைட் பண்ணிட்டாங்க. சந்திரன் ஒரு வார்த்தை எழுதினாங்க. ஓகே, இதுபோது டிசைட் பண்ணிட்டாங்க. அந்த 3 டியூன் வந்து கொடுக்கப்பட்டது. வேற மியூசிக் கொடுக்கும்போது என்னோடது வந்து அந்த பச்சை மஞ்சள் முக்கிய வச்சு ஸ்கிராட்ச் மியூசிக்ல அந்த ஸ்கிராட்சை நான் ப்ரெசென்ட் பண்ணேன். ஸ்கிராட்ச் ப்ரெசென்ட் பண்ண உடனே எனக்கு இமீடியட்டா அப்ரூவ் ஆயிடுது. ஸோ அங்கேயே அவங்க சொல்லிட்டாங்க, எனக்கு அதான் ஃபர்ஸ்ட் படம் வாய்ப்பு. என்ன திருப்பி சொன்னாங்க, அமுதனுக்கு என் பேர்ல கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தி. நான் அவனுக்கு நிறைய ஜிங்கிள் பண்ணிருக்கேன் அமுதனுக்கு. ஸோ அவனுக்கு என் பேர்ல கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தி. இருந்தாலும் ப்ரொடியூசர்ஸ்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். கண்ணன் யாருன்னு கேட்பாங்க. நான் சொல்றது 20 years பேக் சொல்றேன். அவங்க தான் ஸ்ட்ராங்கா சொன்னாரு, இது போல இவர் நல்லா பண்ணுவான், அவன் ஒரு அட்டம் எடுப்போன்னு பச்சை மஞ்சள் பண்ணேன். முகேஷ் பாடினாரு. இமீடியட்டா அது அவங்க மியூசிக் டைரக்டர் அப்பாயின்ட் பண்ணாங்க. சரி, ஹிட். அதுல வந்து உங்களுக்கு பிடிச்ச லிரிக்ஸ்னா எந்த லிரிக்ஸ் சார்? மும்மாத கலவையில தான் இருக்கணும்ன்ற மாதிரி ஒரு பயங்கர டிசைன். பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஷூட்லாம் நான் போனேன். போனீங்களா? முன்னால அது நம்ம முதல் படம் இல்லையா, சிவா வேற கேட்கணுமா, சிவா பயங்கர தோஸ்து நமக்கு. ஏன்னா நீங்க பண்ண அந்த ஒர்க் தான் இன்னி வரைக்கும் அகில உலக சூப்பர் ஸ்டார்னு அவருக்கு ஒரு பெரிய அடைமொழியே வந்துருச்சு. சிவா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சிவாவோட விஷயங்கள்லாம் ரொம்ப, அதாவது அவருக்குமே இல்ல நல்ல மியூசிக் சென்ஸ் இருந்தா எல்லாரையும் ரசிப்பாரு, பாடல் ரசிப்பாரு. ஆனா அவர் டெலிவரி பண்றது வேற காமெடி ஆயிடும். பயங்கரமான பாட்டு, ஹோமகசியா மெலடி, பயங்கரமான மெலடி. அவர் நடிக்கிறதுலாம் பார்த்தா வேற எங்கேயே போயிடும். தமிழ் படம் 2ல என் நடனம்னு ஒரு பாட்டு வரும், பயங்கரமான டான்ஸ் பாட்டு. அந்த பரதநாட்டியம் அத அப்படியே நீங்க எடுத்து வச்சீங்கன்னா வேற பாட்டு எடுத்தாரு, பரதநாட்டிய டான்ஸ் வஞ்சிக்கோட்டை வாலிபன் மாதிரி ஒரு பாட்டு. இங்க வேற மாதிரி ஒரு விஷயம், வேற கூத்து நடக்குது. இந்த ஓவர்சிய பாட்டே வந்து நீங்க வந்து லிரிக்கா வந்து பயங்கர ஒரு பெப்பி புதுசா இருந்தது. அந்த டைம்ல பயங்கர ட்ரெண்ட். பட் பேஸா பாக்குறப்போ ஒரு சூப்பரான மெலடி. உங்களுக்கு என்னைக்கா தோணி இருக்கா, ஓகே இதுக்கு நம்ம வந்து வேற லிரிக் ப்ராப்பரா ஒண்ணு வாங்கி ரீரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு தாட் வந்திருக்கா உங்களுக்கு? நான் சும்மா லிரிக்லாம் போட்டு நான் வச்சிருக்கேன். அதாவது போட்டு வச்சிருக்கேன். அதாவது இப்போ வந்து ஓமஹசியா ஓ மஹசியா நாக்கு முக்க நாக்கா ஓ ஷக்கலாக்கா ஓ ரண்டக்கா இப்படின்னு இருக்கு. இதான் நான் வந்து அம்மா ஃபேவரட்டுங்க. அம்மா தான் உயிர். அன்பெனும் கோயில் என் அன்னையவள் தெய்வம், காணவும் இல்லை ஓயவும் இல்லை வாடுதடி நெஞ்சம், அந்நாளில் நோன்பிருந்து உன் தோளில் நீ சுமந்து
தீண்டினாய் தீண்டினாய் உயிரின் உள்ளே கலந்து உலகம் எல்லாம் மறந்து நானே வார்த்தை Wow. அதாவது வந்து அந்த பாட்டுக்கு வந்து வேற ஒரு பெர்செப்ஷன் கொடுத்துட்டீங்க இப்போ. எனக்கு இந்த ஆனாலுமே சொல்லுங்க அது ஓமகசியா இருக்கிறது தான் அழகு. அதுதான் சார் நான் சொல்ல இப்போ நான் ஓகே அதுக்கு நான் ஒரு லிரிக் போடுறேன்னா கூட அது என்னைக்கு பரவாயில்லைங்க. அடுத்து இந்த சிஎஸ் அமுதன் சார் ப்ளீஸ் வேற ஒரு படம் எடுத்தீங்கன்னா ஓமகசியாவே வேற மாதிரி இந்த வெர்ஷன்ல எங்களுக்கு ஒரு அம்மா சென்டிமெண்ட் சாங் கொடுத்துருங்க. யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த டைம்ல ஒரு ட்ரெண்ட் செட்டர் சாங் சார் இது. வேற லெவல் ட்ரெண்ட் செட்டிங் சாங். ஏன்னா உல்டாவா இருக்கும் வார்த்தைகள்லாம், அப்படியே பேக்வர்ட்ஸ் மாதிரியே இருக்கும். இது ஆக்சுவலா ஒண்ணு அந்த பாட்டுல ஒரு 40-50 வார்த்தை ஒரு 150 வார்த்தை இருக்கு. அந்த மாதிரி அப்படியா? ஓமகசியா 2 போடலாம், ஓமகசியா 3 போடலாம். ஓகே. ஏன்னா அவ்வளவு வார்த்தைகள் வந்து யூஸ் பண்ணோம். என்ன அப்ப வந்து ட்ரெண்டிங்கா ஓமகசியா இருந்தது, நாக்கு முக்க நாக்கா அதெல்லாம் எல்லாத்தையும் வேணா பர்மிஷன் கேட்டோம். இந்த வார்த்தைகள் நாங்க யூஸ் பண்ணிக்கிறோம். விஜயாண்டி சார் பர்மிஷன் கேட்டோம், ஹாரிஸ் சார் பர்மிஷன் கேட்டோம். ஏன்னா அவரு வந்து பயங்கர க்ளோஸ் எல்லாருக்குமே. இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ண அவங்க சொல்றாங்க தயவு செஞ்சு யூஸ் பண்றாங்க, தயவு செஞ்சு யூஸ் பண்ணு அந்த மாதிரி. ஏன்னா லாலாக்கு டோல் டப்பி போல அப்போ வந்தது. லாலாக்கு அது எப்படி அந்த அந்த பிச்சிங்லாம் எப்படி அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா பண்ணீங்க? நான் பண்ணேன்னு நான் சொல்ல முடியாது. ஓகே. அப்ப வந்து நீங்க எதிர்பார்த்தீங்களா இந்த சாங் வந்து இவ்ளோ ட்ரெண்ட் ஆகும், இப்ப வரைக்கும் வந்து எல்லாருமே வந்து இப்ப கொண்டாடுறாங்க, அந்த டைம்ல நீங்க எதிர்பார்த்தீங்களா? ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம். இது ப்ரெடிக்ட் பண்ணோம். இது எங்கேயோ போயிடும் அந்த பாட்டுன்னு சொல்லிட்டோம். எங்கேயோ போயிடும். ஒன் ஆஃப் தி ஐகானிக் சாங் ஆயிடும், அதுல டவுட்டே கிடையாது. ப்ரொடியூசர் ஃபீல் பண்ணாங்க எல்லாரும். அது ஆக்சுவலா இல்ல பச்சை மஞ்சக்கு அப்புறமா எனக்கு வந்து பெரிய சேலஞ்ச் இந்த பாட்டு தான். கரெக்டுங்களா? பச்சை மஞ்சா ஓகே கமர்ஷியலா சக்சஸ் பண்ணிட்டேன். ஓம இந்த மாதிரி ஒரு கிளிஷேயான அமுதன் சொல்றான் வந்து டைரக்ட் ப்ரொடியூசர்ட்ட இந்த பாட்டுக்கு வந்து வார்த்தைகளே கிடையாது. ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் பிலீவ் பண்ணவே இல்லை. ரிஸ்க்ன்ட்டாங்க, வேண்டாம் ரிஸ்க் எடுக்காது அப்படின்ட்டாங்க. அமுதன் கான்ஃபிடென்டா இருந்தான். என்கிட்ட சொன்னான் இந்த மெலடி நீ போடுற மெலடி வந்து என்னதான் வார்த்தைகள் கிளிஷேவா இருந்தாலுமே அந்த 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 உட்கார்ந்து படம் பார்க்குற மக்களை சீட் விட்டு எழுந்துக்க கூடாது. அந்த மெலடி ஷுட் மேக் தம் சிட். அதுதான் டார்கெட்னா. அப்போ கிஃப்டடா கிடைச்சது எனக்கு அந்த டியூன் கிடைச்சது. ஸோ அதனால ஸோ ஃப்ரம் ஜிங்கிள் டைம்லேருந்தே வந்து நீங்கள் அமுதன் அவர் கூட ஒர்க் பண்ணியிருந்திருக்கீங்க. அந்த ஒர்க் ப்ராசஸும் அப்படியே கட் பண்ணால் படங்களில் அமுதன் சாரும் நீங்களும் பண்ண ஒர்க் ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள். ஏன்னா இன்னி வரைக்குமே ட்விட்டரில் அமுதனுக்கு வந்து ஒரு பயங்கர ஃபேன் பேஸ் இருக்குது. அவர் என்னவா இருந்தாலும் ஒரு மாதிரி ப்ராகஸாக ஒரு கமெண்ட் போடுவார். கீழே வந்து தமிழ் படம் 2 எப்போன்னு போட்டுட்டு இருந்தாங்க, படம் வந்துருச்சு 3 எப்போன்னு இப்போ கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு மேபி இப்போ நீங்கள் கூட சொல்கிறீங்க அந்த பாட்டை வந்து யாரும் பிலீவ் பண்ணல, பட் அமுதன் அவர்கள் வந்து அதை ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணார் அந்த பாட்டு கிட்டுன்னு. ஸோ உங்கள் 2 பேரோட ஒர்க் ப்ராசஸ். அமுதன் பேசிக்கா மேல வச்ச இந்த அவர் வந்து பெரிய பிடித்தன் காரணமே வந்து மெலடி தானதான். பயங்கர மியூசிக்கல் சென்ஸ் உள்ள ஒரு டைரக்டர் அவரு. அதனால இப்ப நம்ம ஜேபி சார் மாதிரி தான், லைக்ஸ் மெலடி. அதான் சொல்றேன் குத்து பாட்டு போட்டு இப்ப பச்சை மஞ்சள் நம்ம நினைக்கிறோம் ஏன் வந்து அந்த பாட்டு இட்டுன்னா அந்த பாட்டுல ஒரு இப்ப வந்து அதே சொல்லுவாங்க. நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுவேன் எல்லாமே டேகோட வருது பாத்தீங்களா. பச்சை மஞ்சள் வந்து 20 வருஷம் டேக்னு நான் சொல்லிடுவேன். 20 வருஷம் வச்சு ஆகி இந்த பாட்டு ஞாபகம் இருக்கேன். ஆமா. அப்ப திருப்பி அதோட மெலடி எந்த பாட்டுல இருந்தாலும் அது ஞாபகம் வச்சுக்கப்படும். அதுதான் சிம்பிள். இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். ஏதோ ஒரு பாட்டு புத்தம்புது காலை படத்திலேயே கிடையாது. புத்தம்புது காலைன்னு ஒரு பாட்டு அலைகள் வந்து படத்திலேயே கிடையாது. அது எவால்வ் ஆகி வந்தது இல்லையா, எங்க இருந்து வந்தது தெரியல. ஆனா அந்த படத்துல வந்து பாட்டு கிடையாது. அப்ப என்ன எனி மெலடி நல்ல ஒரு அருமையான சோல்ஃபுல்லான டியூன் டப்பாங்குத்து பாட்டா இருந்தாலும் சரி சொல்றேன். அது ஒரு நல்ல மெலடி இருந்ததுன்னா அது கண்டிப்பா மக்கள்கிட்ட போய் ரீச் ஆயிடும். அதோட லைஃப் வந்து லாங்கர் பீரியட்ல ஓடும்ன்றது என்னோட பிலீஃப். அது மாதிரி தான் இப்போ அமுதன் வந்து ஒரு பாட்டுக்கான டியூன் போடும்போது எதா இருந்தாலும் ஒரு நல்ல மெலடி கேட்சி மெலடி இல்லாம அந்த டியூன் வந்து அப்ரூவ் பண்ணவே மாட்டாங்க. அப்படி நடந்ததுதான் பச்சை மஞ்ச, அப்படி நடந்ததுதான் ஓமகசியா. குத்து விளக்கும் அப்படிதான். ஒரு சூறாவளி கிளம்பியது அதுவும் அப்படிதான். என்ன பாட்டு இருந்தாலும் அந்த மெலடி ஞாபகம் வந்துடும் மக்களுக்கு. கரெக்டா குத்து விளக்கு குத்து விளக்கு ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா கலாயா இருக்கும். அதுக்குள்ள ஒரு டியூனா ஒரு மினிமலா ஒரு டியூன் ஒன்று ஓடும். ஆமா கண்டிப்பா அது அப்படிதான். இட்ஸ் ப்ரூவன். அது வந்து இப்ப அதனால ஜிங்கிள்லுமே நான் பண்ண அமுதனுக்கு பண்ண எல்லா ஜிங்கிள்லுமே அந்த மெலடி லைன் வந்து கேர்ஃபுல்லா இருப்பார். அது கேட்கும்போது டக்குனு கேட்சி ஆகணும். அட்லீஸ்ட் மேக் ஆடியன்ஸ் ஒரு 1 or 2 டைம்ஸ் கேட்கும்போது அதுக்குள்ள போயிடணும். அந்த ஒரு டைம் அது வந்து கேர்ஃபுல்லா இருக்கிறது ஆரம்பத்துல திருப்பி எனக்கு கிடைச்ச கிஃப்ட். சூப்பர். அதே மாதிரி தமிழ் படம் 2ல உங்களோட ஃபேவரட் சாங்னா எந்த சாங்? மியூசிக்கலி டஃப்னா வந்து நான் சொல்லுவேன் கலவரமே காதல்னு இருக்கு. அது வந்து பாடுறது கஷ்டம். கலவரமே காதல் கலவரமே அப்படின்னு வரும். அது வந்து கொஞ்சம் டங் ட்விஸ்டர். அது வந்து ஸ்பீடா பாடணும். மியூசிக்கல் நோட் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அது. ஸோ அதனால சேலஞ்சிங்கா பிரதீப் தான் பாடினாரு. சின்மயி மேடம் வந்து ஃபீமேல் வோக்கல் பண்ணாங்க. அது சேலஞ்சிங் சாங். பட் வந்து ஜனஜமா போய் மக்கள்கிட்ட ரீச் ஆன பாட்டு வந்து அந்த என் நடனம் தான். அது வந்து சரத் சாரும் விஜய் பிரகாஷ் சாரும் பாடினாங்க. அந்த பாட்டும் பயங்கரமா எடுத்து இதெல்லாம் பயங்கர டான்ஸ் கின்ஸ் அது பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். அது இருக்கும். நான் அந்த ஷூட்டுக்கு போனேன். கலாய்க்கிறாங்க போட்டு பயங்கரமானது கலாய் போட்டு. ஆனா திருச்சி பாருங்க நாம ஏன் இது இப்படி கலாய்க்கிறாங்கன்னு நினைச்சேன்னா அதுதான் அந்த பாட்டுக்கான பெஸ்ட். கரெக்ட். அப்படிதான் நான் நினைப்பேன். இது ஒரு சாதாரண பாட்டா வச்சுக்கோங்களேன்.
ஒரு நார்மல் பாட்டா போயிடும் கரெக்டுங்களா. ஆனா இன்னி வரையும் அந்த பாட்டு வந்து ரீகேப் ஆகுது, அந்த தமிழ் படம் மட்டும் அந்த என் நடனம் சொல்றேன் ஆமா மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுதுன்னா அந்த கலாய்க்கான டான்ஸ் தானே இன்னைக்கு வந்து ஐடென்டிட்டி. ஸோ மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா விஷுவலாவும் நல்ல ட்ரீட் இருக்குன்னு எதிர்பார்க்கறாங்க. அது உல்டா ஓகேங்களா. அது வந்து இருந்தாலுமே அந்த விஷுவல் ட்ரீட் வந்து ஸ்டே பண்ண வச்சது இல்லைங்களா. கண்டிப்பா மக்கள் வேண்டான்னு அதை ஃபார்வர்ட் பண்ணலையே. கண்டிப்பா. ஸோ வந்து நீங்க வந்து சொன்னீங்க தமிழ் படம், ஏன்னா என் மைண்ட் வந்து தமிழ் படம் ஃபர்ஸ்ட் பார்ட்லயே இருக்கு. Okay. ஸோ இன்னி வரைக்குமே வந்து எங்களுக்கு வந்து மோட்டிவேஷன்னா ஒரு டாப் 10 பாடல்கள் அந்த பாட்டு கண்டிப்பா இடம்பெறும். ஆமா. ஒரு சூறாவளி கிளம்பியதை பாட்டை போட்டு நாங்க மோட்டிவேட் ஆமா ஆயிப்போம். அப்படியே அந்த ஒரு உங்க லைஃப்ல நடந்த அந்த ஒரு சூறாவளி கிளம்பியதை மொமெண்ட் ஏதாவது ரிமெம்பர் பண்ண முடியுமா? அதான் இப்ப ஓமகசியா ஓகே ஓமகசியா போட்டு முடிஞ்ச போதே ஓகே சினிமாக்கான பாத் நமக்கு ஓப்பன் ஆயிருக்குன்றது. அவ்வளவுதான், 2 பேனால சைன் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. அவ்வளவுதான், அது 26 பேனா பண்றது 26 பேனால போட்டு அடுத்து படங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து தமிழ் Okay. படம் முடிச்ச உடனே எனக்கு 50ஆவது நாள்ல படம் ஹிட் ஆச்சுன்னு 50ஆவது நாள் எனக்கு நிறைய புக்கிங் வந்து எனக்கு நிறைய. அது கருப்பு மட்டும் படம் பண்ணிருக்கேன். அதான் சொன்னேன் வந்து நிறைய படங்கள் பண்ணிருக்கேன் சொன்னேன். எந்த படம் ஓடுதோ அந்த படத்தோட பாட்டு தான் இங்க ஐடென்டிஃபை. இது இல்லாத காலகட்டம் ராஜா சார் பீரியட்ல இருந்தது, எல்லாரோட பீரியட்ல இருந்தது கரெக்டுங்களா. அது இப்ப இல்ல ஓகே கரெக்டா. அதனால ஓடாத படங்கள்ல நல்ல பாடல்கள் கூட இருக்கலாம் கரெக்டுங்களா. ஸோ நான் இப்படி நினைப்பேன் ரேடியோ சேனல்ஸ் அதை தான் போடணும். அது ஓடுதா இல்லையான்றது அவங்க யோசிக்க கூடாது இல்லைங்களா. அந்த பாட்டு நானே என்ன இப்போ வந்து ட்ரெண்ட்ல ஓடுது, எது ஓடுது, ஓடுற படத்தை பத்தி போடுவோன்ற ஒரு இது இருக்கு. ஓடாத படம் நிறைய நல்ல பாடல் இருக்கு. அதே மாதிரி ஒரு இம்பார்ட்டன்டான மூவி வந்து தலைக்கூத்தல். ஸோ அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கான்செப்டை பத்தி பேசியிருப்பாங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடைச்சது அண்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அதுவும் தலைக்கூத்தல் அதேதாம்மா. தலைக்கூத்தல் வந்து படம் எடுத்துட்டாங்க. படம் எடுத்துட்டு அப்புறமா 2-3 மியூசிக் ட்ரை பண்ணிருக்காங்க. அவங்களும் ஒர்க் பண்ணிருக்காங்க. அது எனக்கு யாருன்னு தெரியல நேம்ஸ்லாம். பட் என்னன்னா அந்த படத்தோட ப்ரொடக்ஷன் ஒய் நாட் இந்த தமிழ் படம் எடுத்தவங்க தான். சசி இஸ் வெரி க்ளோஸ் டு மீ. ப்ரொடியூசர் சசி இருக்குல்ல, அவர் இஸ் வெரி க்ளோஸ் டு மீ. பண்ணும்போது அவர் என்ன பண்ணிருக்காரு, அந்த படத்து ரொம்ப எமோஷனல் கைண்ட் ஆஃப் மூவி இல்லையா. நமக்கு நீ படத்தோட கேட்டிருப்பீங்க, சமுத்திரக்கனி சார் நடிச்சிருப்பாரு. யுத்தனேஷியா பத்தி படம், ஒரு அப்பாவுடைய அந்த கருணை கொலை மாதிரி. ஸோ இந்த படத்துக்கு பண்ணணும் அப்படின் போது அவர் என்ன பண்ணுறாங்க, கரெக்டாக அரைவால ஜேபி சாரோட டேஸ்ட்டுக்கு மியூசிக் டேரக்டர் அரைவால. அப்போ என்ன பண்ணிருக்காங்க, கொஞ்சம் இந்த டைம் ட்ராவல் அப்படியே போயிடுது. கொஞ்சம் டைம் ஆனோடனே அப்போ சசி சொல்லிருக்காரு, கண்ணன் ஒருத்தர் இருக்கார் மியூசிக் பண்ணுவார், தமிழ் படம்லாம் பண்ணார், இவர்கிட்ட போய் ட்ரை பண்ணுங்க நல்லா பண்ணுவார்னு சொன்னேன். என்கிட்ட 13 நிமிஷம் படம் கொடுத்தாங்க. 13 மினிட்ஸ்க்கான கண்டென்ட் படம் கொடுத்து இதுக்கு நீங்கள் ரீரெக்கார்டிங் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பண்ணாங்க. நான் அதை வச்சு பேசிக்காக வந்து ட்ராக் மாதிரி நான் கிரியேட் பண்ணி நான் கொடுத்து இமீடியட்டாக வந்து ஜேபி வாஸ் வெரி ஹாப்பி. இந்த கேப்பு காதல் என்பது பொது உடைமை டேரக்டர் தான். அப்பயும் அவர் பிடிச்சி போச்சு. ஸோ அப்பயும் சசி ஃபெல்ட் கண்ணன் இது பூர்த்தி அடைவான். ஸோ அந்த மாதிரி அந்த படம் அமைஞ்ச படம் தான் எனக்கு தலைக்கூத்தல். தலைக்கூத்தல் ஒரு மெயினான ஓடிடியில் இப்போ இருக்குது. ஸோ அதனால் அந்த படம் வந்து இப்பயும் பார்த்தாலே இல்லை எமோட்டிவாக இருக்கும். எல்லாமே காமெடி படம்னு இருக்க முடியாது. கரெக்டாக காமெடி படம் இருக்கக்கூடாது சொல்ல மாட்டேன். நல்லது, நானும் தான் காமெடி படம் பண்ணிருக்கேன். தமிழ் படம் 1 பண்ணிருக்கேன், தமிழ் படம் 2 பண்ணிருக்கேன், பயங்கர காமெடி தான் கரெக்டுங்களா. தமிழ் ஆக்சுவலாக எனக்கு வந்து 2வது படம் ரிலீஸ் ஆகணும்னு ஆசை. சூப்பர் டூப்பர் காமெடி அது. அது ஏதோ ஒரு சில காரணங்களால் அது வெளியாகல. பட் சூப்பர் காமெடி அது. அதில் ஒரு அருமையான பாடல் வேறு இருக்கு. ஆமாம், நீங்கள் இஃப் யூ ஹேப்பன் டு சீ லைக் யூடியூப்ல ரோஜா பூ ஒன்றுன்னு ஒரு பாட்டு, ரோஜா பூ ஒன்றுன்னு ஒரு பாட்டு, அது அந்த பாட்டு எடுத்துக்காரு எஸ்பிபி சாரும் சித்ராமாவும் தான் பாடினாங்க எனக்கு அந்த பாட்டு. ஸோ அந்த பாட்டு அருமையான படங்கள் சில காரணங்களால் வெளில வரல. ஸோ அதனால் இது தலைக்கூத்தல் ரீரெக்கார்டிங்னா அதை பற்றி சொன்னேன்னா திருப்பி நம்ம எமோஷன்ற பார்ட் வரதுனால நான் அதை கேரி ஓவர் பண்ணணும், என்னோட கரெக்டான விஷயம் கொடுக்கணும். ஜேபி ஜென்ரலாகவே அந்த மாதிரி டச் பண்ணுவார். இந்த படத்துலேயே பார்த்துருக்கலாம். ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கிற எமோஷனல் ட்ராமா தான் அவரோட பெரிய ஹுக் லைன் அவருக்கு. ஸோ அந்த மாதிரி அமைஞ்சது தான் எனக்கு தலைக்கூத்தல். தலைக்கூத்தலையும் 2 அருமையான பாடல் இருக்குது. திருப்பி அது ஒரு பெரிய அந்த பாடல் யார் அறிந்ததோன்னு ஒரு யுகபாரதி வார்த்தைகள். அது மக்கள்கிட்ட போய் அந்த பாட்டு சேர்ந்துருக்கணும்னு ஒரு இது. சரி ஓகே, நமக்கு என்றைக்கும் திருப்பி மெலடின்றது என்றைக்குமே கடவுள் நமக்கு கொடுத்த வரமாக இருக்குது. ஓகேங்களா, இந்த மாதிரி நிறைய மெலடி வரும், நல்ல மெலடி வரும். அதெல்லாம் ஐடென்டிஃபை ஆன வரக்கான காலம் இருக்குன்றது. அது ஒரு டைம் லிமிட் மாதிரி சார். இப்போ அதுதான் ட்ரெண்ட். பழைய பாடல்கள்லாம் வந்து இப்போ ட்ரெண்ட் ஆகுது. அதுக்கப்புறமா தனியா வந்து இப்போ நீங்க வந்து நிறைய இன்டர்வியூஸ் கொடுப்பீங்க, ட்ரெண்ட் செட்டிங்கா வந்து இப்போ நீங்க மாறுவீங்க பாருங்க. தேங்க்ஸ். அதான் சொல்லுவாங்க, ஒரு ட்ரெண்ட் தான். ஏன் பொட்டு வச்ச ஏன் இன்னைக்கிட்டு. ஆமா, எங்கேயுமே காணப்படுது. இப்ப திடீர்னு இப்படி ஹிட் ஆச்சு. அதான் சொல்லுவாங்க, குத்துப்பாட்டா இருந்தாலும் மெலடி ஒண்ணு. அதான் திருப்பி அண்டர்லைனே தான். அது குத்துப்பாட்டுங்க. அது என்னைக்கும் அந்த பாட்டு ஏதோ ஒரு அந்த லப்பர் பந்தில் அந்த பாட்டு போடப்பட்டது. இன்னைக்கு அந்த பாட்டு வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுது. அப்ப என்ன ஆயிடுது, இத்தனை நாள் அந்த பாட்டு எங்க இருந்து ஏன் ஐடென்டிஃபை ஆகல? அப்போ அந்த பாட்டுக்கான டியூன் மெலடி எல்லாமே இருந்திருக்கு. அதுதான் நான் சொல்றேன். எனி டியூன் மியூசிக்கலா சொன்ன டியூன் ரீரெக்கார்டிங் இருக்கட்டும், அந்த எமோஷனல் வந்து வேல்யூட் இருக்கணும் அந்த படத்துக்கான. இப்போ வந்து தமிழ் படம் சிவா பண்ணும்போதுமே கூட நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே எனக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம். அதே ரீரெக்கார்டிங் பத்தி நான் சொல்லி ஆகணும். இதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்ட் நான் பண்ண தலைக்கூத்தலுக்கும் காதல் என்பது பொதுவோட. அதாவது எல்லா படத்தோட ரீரெக்கார்டையும் நான் ஞாபகப்படுத்தணும். தமிழ் படம் 1 and 2 எல்லா படத்தோட ரீரெக்கார்டையும் நான் ஞாபகப்படுத்தணும். ஆனா காப்பிரைட்ஸ் இஷ்யூ இருக்கிறதுனால
அந்த ரீ ரெக்கார்டிங் பண்ண யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே. இப்போ ஏதாவது நான் வந்து ஏதாவது ஒரு படத்தோட ரீ ரெக்கார்ட் சீன் எனக்கு வருது, அந்த படத்தில் ரெப்ளிக்காக வருது, அதை ஏதோ கலாய்க்கிறாங்கன்னு சொல்லுவேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நான் அந்த படத்தோட ரீ ரெக்கார்டிங் மாதிரி ஒரு ரீ ரெக்கார்டிங் பண்ணிருப்பேன். ஆனால் அந்த ரீ ரெக்கார்டிங் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அந்த பாதிப்புக்கு மாதிரி கொஞ்சம் டொனாலிட்டி காமிப்பேன். அந்த மாதிரி தான் எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன். அதோட ஒர்க் வேற, இதோட ஆனால் எனக்கு ரிசம்பிளன்ஸ் நான் காட்டி ஆகணும் அப்படின்றது எனக்கு கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே. இன்னொரு பக்கம் ஒரு பயங்கர லக் ஃபேக்டரா நீங்க டைரக்டர்ஸ்க்கு இருக்கீங்க. ஒரு பக்கம் ஜெயபிரகாஷா இருக்கட்டும், அமுதன் அவர்களுக்கா இருக்கட்டும், தொடர்ந்து அவங்களுடைய படங்கள்ல மியூசிக் டைரக்டர்னா கண்ணன் தான் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்றாங்க. ஸோ அந்த விஷயம் இவ்வளவு ஹாப்பியா இருக்கு. ஏன்னா தொடர்ந்து ஒரு டைரக்டரோட அடுத்தடுத்த படங்கள்ல நம்ம தான் கான்ஸ்டன்ட் மியூசிக் டைரக்டர் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். ஆமா ஆமா, அது மாத்திரம்னு அவங்க தோணாத வரையும் எனக்கு சந்தோஷம். மாத்தல எது வேணுமா அது அந்த டிராவலில் நடந்துருங்க. இப்போ நான் சொல்லணும், இப்போ ஐ எம் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் அமன் வந்து அடுத்த படம் எனக்கு கொடுக்கலன்னா தான் நான் வருத்தப்படுவேன். ஓகே, எல்லாரும் மியூசிக் மாறதான் செய்வாங்க, மியூசிக் போக தான் செய்வாங்க. பட் எனக்கு கொடுக்கலன்னா, ஏன்னா அருமையான மியூசிக்கல் விஷயம் அவங்க கிளைம் பண்ணுவாங்க. இப்போ நான் ஆக்சுவலாக சொல்றாங்க, இந்த திருமாணிக்கம் டைரக்டர் நந்தா பெரியசாமியில் அவர் கூட நான் அழகன் அழகின்னு ஒரு படம் ஒர்க் பண்ணிருக்கேன். ஏதோ சில காரணங்களால அந்த திருமாணிக்கம் மியூசிக் நான் பண்ண முடியாமல் போயிடுது. பட் அது அப்படி இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தான் அந்த படத்துக்கு எனக்கு நல்லா பண்ண முடியல. பட் ஜேபியோட முதல் படம் இந்த இது தலைக்கூத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. அதுக்கப்புறம் தொடர்ந்து 2வது படமே அது அடுத்த படத்துல என்ன யூஸ் பண்றாருன்னு போது அந்த டீமா அந்த மியூசிக்கலா அந்த வைப் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால இட் இஸ் பீங் டிராவல்ட். அடுத்த படம் மாற்ற மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஐடியாவில் கொடுக்காதீங்க யார்ட்டையும். உங்களுடைய அடுத்தடுத்த படங்களை நீங்க எதிர்பார்க்குற மாதிரி இன்னும் உங்களுடைய பேர் எல்லாருக்கிட்டையும் போய் சென்றடையணும்னு சொல்லி ஜெயா டிவி டீம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம். இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த ஜெயா டிவிக்கும் உங்க எல்லாருக்கும் என்டையர் க்ரூக்கும் என்னோட வணக்கத்தை சொல்லிக்கிறேன்.